மக்களே இப்போது நீங்கள் சாமர சம்பத்தின் சிறப்பு நடனத்தை கண்டுகளியுங்கள். ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி இதோ உங்களுக்காக. වේදද මම බලාගෙන ටීවී එකේ රැස්වීමක අපි බූස්ලි වගේලු පවුල් ෂොට් ගහනවා. இப்போ உள்ளுக்குள்ள என்ன நடக்குன்னு ராஜபக்ச கூட்டத்துக்கு தெரியாதாலாம் திணறி கொண்டு தெரியுது. இது டோட்டலா டிஸ்கனெக்ட் ஆகி இப்ப எரர் காட்டிக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு சிலையிற மனைவியோட தொடர்பு இருக்கா? என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? தட்டிக்கிட்டு இருக்காங்க ஜால்ராம். என்னன்னா அவங்க அப்பாவுக்கு அடிச்ச ஜால்ராம் முடிஞ்சு அவங்க மகன் நாமல் ராஜபக்சக்கு அடிச்சு இப்ப சம்பந்தமே இல்லாம யோசித்த ராஜபக்சவுக்கு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னன்னு சொன்னா, நீ இவன் எடுத்ததுனாலதான் யுத்தத்தை வேணும் என்னங்களா நீங்க யார் தாண்டா யுத்தத்தை வெத்துறது? விமல் ரத்னாயக்க சொல்றாரு, சுரேஷ் அலேவுக்கு தன்னுடைய மனைவி பிள்ளைகள் சம்பந்தமா ஒரு அக்கறை அன்பு இருந்தா என்ன உண்மை, உனக்கு தெரிஞ்ச உண்மையை சொல்லிட்டு நீ பாட்டுக்கு இரு. ராஜபக்சோட தேவைக்காக அவங்கள காப்பாத்துறதுக்காக நீ இப்படியே முரடு பிடிச்சுன்னு சொன்னா கடைசியில் கஷ்டப்படுறது உன்னோட மனைவி குழந்தைகள் பிள்ளைகள் தான். தாய்மாரும் தெரிஞ்சுக்கங்க, ரீல்ஸ் எல்லாம் அது நடிப்பு, ஆக்டிங். அதுகளை நம்பி நீங்க சும்மா அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை வீணாக்கிறாதீங்க. கணவர்மாரோட பம்பு போட்டு சண்டை போடாதீங்க, பாவம். அழகான மனைவி, அன்பான துணைவி. ஜெர்மனியிலே இசை நிகழ்ச்சி நடத்துவதற்காக ஜூன் 28 வந்து கொண்டிருக்கிறேன். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. வணக்கம். வணக்கம் கேட்டு கிடக்கு சோத்துக்கு வழி நான் கிடக்குறேன். இப்ப இன்னைக்கு கமெண்ட் வரும், என்ன தமிழக அவர்களை வணக்கம் சொல்லுங்க போத அப்படின்னு இப்ப எப்படி அடிக்கத்தான் போறாங்க. வாங்கிக்க இல்ல கஷ்டத்துல இருக்கக்குள்ள நீங்க என்னடா நீங்க வணக்கத்தை சொல்லுவீங்க? நான் கஷ்டத்துல இருக்கிறேன். கஷ்டத்துல என்ன கஷ்டம் போதும், அதை பேசிட்டு வந்துரும். நாட்டில் முன்னாள் தலைவர் கஷ்டம் நமக்கு தானே, மக்களுக்கு தானே அதுல கவலை இருக்கு. கவலை என்ன கூட கிடையாது. நான் என்ன கஷ்டத்தில் இருக்கிறேன்னு உங்களுக்கு தெரியுமா? அவருக்கு ஓய்வூதியம் இல்லையா? சரியா? அவரை கேள்வி கேட்ட ஊடகவியலாளர் அவரு கேள்வி கேட்கிறாரு, உங்களுக்கு சம்பளம் கிடைக்குதா? ஆமா கிடைக்குது. எனக்கு அது கூட இல்ல, எனக்கு ஓய்வூதியம் இருந்துச்சு, அது இல்லப்ப. அப்ப நான் எவ்வளவு யோசிக்கணும் அப்படின்னா அவரு கதைக்கிறாரு. அவருக்கு கஷ்டம் தெரியும். அப்ப உவாக்கு என்ன செய்யறாரு? என்ன செய்ய, அதெல்லாம் போய் நான் நல்லா என்ன செய்யறேன். அவங்க சகோதரர் எவ்வளவு பெரிய பிசினஸ் மேன். இன்னைக்கு உலகத்திலேயே 18 பேருக்கிட்ட இருக்க ஒரு வண்டி இலங்கையில் ஒண்ணு இருக்குன்னா அதுக்கு அவர் சகோதரர் தான் காரணம். அப்ப அப்படியெல்லாம் இருக்கும் போது என்னத்த போய் கஷ்டம். මට ගියක් හරි පඩියක් හම්බෙනවනේ ගියක් හරි. ඉතින් මට නෑනේ පෙන්ෂන් එකක් නෑනේ. ඉතින් ඒවත් ඔක්කොම නෑනේ. ඉතින් එතකොට මම මොකද කරන්නේ කර? ඉතින් ඔයාලට වඩා මට අමාරුයි. வேலை இல்லண்டா அவர மில்லில போய் மூடை அடிச்சா கூட வேற உழைக்கலாம். அத சொல்ல தூக்குனா கூட அவ்வளவு வாய்ப்புகள் இருக்கு, வசதிகள் இருக்கு. சும்மா கஷ்டம் நஷ்டம்னுக்கிட்டு டான்ஸ் ஒன்று பார்த்தேன். டெல்சான் சும்மா சொல்லி வேலை இல்ல எங்க வந்துச்சோ தெரியாது, நானும் பார்த்தது. அப்படி போட்டு அதுக்கெல்லாம் ஆளு. ஆனா நான் தானே அனுப்புனேன் அந்த வீடியோ. எல்லாம் தூக்கி எறிகிறார் பாத்தீங்களா? போட்டு ஆடுறாரு. அதை பார்த்து நம்மளும் ஆடத்தான் இருக்கு, போடுங்க. மக்களே இப்போது நீங்கள் சாமர சம்பத்தின் சிறப்பு நடனத்தை கண்டுகளியுங்கள். ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி இதோ உங்களுக்காக. වේදද මම බලාගෙන ටීවී එකේ රැස්වීමක අපි බූස්ලි වගේලු පවුල් ෂොට්ලු ගහනවා. මම එකක් කියනවා ලාල්කාන්තට, උඹ බූස්ලි නම් මම මයික් ටයිසන්. දෙකයි දෙන්නේ බිම ඇදගෙන වැටෙන්න. චාමරගෙන් දෙකක් කෑවොත් බිම ඇදගෙන වැටෙනවා ලාල්කාන්ත උඹ. எல்லாரும் கருப்பு துப்பாக்கி வச்சிருப்பாங்க. தங்கத்துல துப்பாக்கி, தங்க முலாம் துப்பாக்கிய வச்சு நீதிமன்றம் ஒரு பேரை ஆள் எடுத்திருக்கு. ஏன்னா இவர் ஆல்ரெடி அரெஸ்ட் ஆகினாரு. ரைட், அவலோக் சிட்டி மால்ல தான் அந்த விஷயம் அம்பட்டுச்சு. தங்க முலாம் பூசப்பட்ட T-56. அடேங்க அப்பா, இப்படியெல்லாம் பாவிக்கிறீங்களா? இதெல்லாம் இப்ப யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. இந்த அரசாங்கம் மாறணும்னு தான் இப்படியெல்லாம் பல விஷயங்கள் திடுக்கிடும் தகவல்லாம் வெளியே வருது. அப்ப இவர் அரெஸ்ட் பண்ணி கொஞ்சம் உள்ள வச்சிருந்து பிறகு வெயில்ல வெளியே விட்டுட்டாங்க. திரும்ப ரைட், இவர் கொஞ்ச நாள் தடுமாறிக்கிட்டு இருந்தாரு. அங்கிட்டு சலைக்கு ஆதரவா திடீர் ஜாய்வீர பின்னுக்கு போய்கிட்டு அங்கிட்டு எல்லா வேலைகள் நடந்துகிட்டு இருந்துச்சு. ரைட், வா தம்பி, நீ திரும்ப வாப்பா ராசா, வா திரும்ப வா அப்படின்னு கூப்பிட்டு ரைட், இனி கேஸ். இப்ப அவரும் அடங்கிடுவாரு. ஆனா பாருங்கண்ணா, இப்ப ஒருவேளை பார்க்கும்போது தெரியுது, இப்ப இதுவரை இந்த அரசாங்கம் கொஞ்சம் அமைதியா இருந்துச்சு.
இப்ப இவங்க ஆர்ப்பாட்டம் பண்ணும்போது அட்டடிச்சு கத்திக்கிட்டு இருக்கும்போது சிஐடி முன்னுக்கு ஆக்களை கூப்பிட்டு வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணும் போதெல்லாம் அரசாங்கத்துல இருந்து யாரும் பெருசா பேசல. ரைட்டா? யாருமே பெருசா ஹைலைட்டா பேசல. எப்ப பேசுறாங்கன்னா இப்ப பேசிக்கிட்டு இருக்காங்க. எப்படின்னா சட்ட நடவடிக்கை மூலமா. இல்லடா, சுகீஸ்வர பண்டார கோட்டாபய ராஜபக்ச காலத்துல 2 சம்பளம் வாங்கின கதை இப்ப எப்படி திடீர்னு வந்துச்சு? நீ ஆடு, நீ செய்யி, உடைய பத்தி இல்ல நாங்க தேடுறோம்னு நெல்சன் தேடிட்டு திடீர்னு ஆக்சன். ம் இல்ல இதுல என்ன விடயம்டா டெல்சன், நீங்க கேட்டது நல்ல ஒரு கேள்வி. என்னன்னு சொன்னால், இப்ப ஏன் திடீரெண்டு எல்லாம் வருதுன்னு கேட்டால், ம் இவங்க கிட்டத்தட்ட ஒரு வருடங்களா வந்து அதுக்குள்ள இந்த அதிகாரிமாக தொடர்பா உள்ள ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்கிறாங்க. ம் பல விடயங்கள் ஒழிக்கப்பட்டிருக்கு. இப்பதான் கன்னடங்கள்ல மாற்றம். குறிப்பா சொல்ல போனால் குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவு மற்றும் என்ன ராணுவ புலனாய்வு பிரிவு, மத்திய புலனாய்வு பிரிவு, ஆமா, இந்த புலனாய்வு பிரிவு எல்லாம் இப்பதான் ஓரளவுக்கு கவர்மெண்ட் கண்ட்ரோலுக்கு வந்திருக்குது. கட்டாயம். ஏன் கண்ட்ரோலுக்கு வந்திருக்குன்னு சொல்லுங்க பாப்போம். ம் இப்ப உள்ளுக்குள்ள என்ன நடக்குன்னு ராஜபக்ச கூட்டத்துக்கு தெரியாதாலாம் திணறி கொண்டு தெரியுது. அதுதான் அதுதான். முதல்ல அப்படி இல்ல பாருங்க. முன்ன ஒரு இதனால வருஷம் இன்ஃபர்மேஷன் உடனடியா கையில தான். இன்ஃபர்மேஷன் ஒரு மெசேஜ் ஆஹ், ஒரு கோல்லே போயிரும். இப்ப அது இல்ல. டோட்டலா டிஸ்கனெக்ட் ஆகி இருக்கு. ராஜபக்சக்களுக்கும் இங்க இருக்க அதிகாரிகளுக்குமான கனெக்ஷன் இல்ல டிஸ்கனெக்ட் ஆகி இருக்கு. அவங்களுக்கு கனெக்ஷனை கட் பண்ணி இப்ப அவங்க வெளியில தெரிகிறாங்க. அதுதான். வெளியில திரிறாங்க. இப்ப கொஞ்சம் பேர் உள்ள போய்கிட்டு இருக்காங்க. அதனால இது டோட்டலா டிஸ்கனெக்ட் ஆகி இப்ப எரர் காட்டிக்கிட்டு இருக்கு. என்ன செய்யறது ஏது செய்யறதுன்னு தெரியாம தடுமாறிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு சிலையிற மனைவியோட தொடர்பு இருக்கா? என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? சரி, அப்படி எனக்கு ஐயோ என்ன இல்ல இல்ல திடீர்னு இன்னைக்கு இல்ல இப்படி கேட்டா நான் என்ன சொல்றது? இல்ல இல்ல நான் கேட்டேன், அவங்களுக்கு ஏதாவது தகவலை பரிமாறக்கூடிய வசதி இருக்காண்டாப்பா. நீங்க எல்லாம் அது நமக்கு தெரியும். அது இல்ல நமக்கு தெரியாது. இல்ல என்னடா இந்த இல்ல அதுக்கல்ல ஆ. பாயால மட்டும்தான் அவர் கொண்டும் போகுது இல்ல, கீழால மேலால வயறால எல்லாம் சாமான் போகுது ஓ, நலிந்த அமைச்சர் நலிந்தாரு சொல்லியிருக்கிறேன். சொல்லியிருந்தாரு. அதான் நேத்து கேள்வி அதுக்கு தான் கேட்டேன் நான் கேட்காம. டெல்சன் நான் ஆ. நீங்க பிள்ளைய விளங்க அதுக்கு தான் கேட்டா அந்த தகவல் ஒருக்காவும் சொல்லி விடுங்க. சரி. அதான் இப்ப அவன் அடிக்கடி போயிட்டு பார்த்துக்கிட்டு வராங்க. ஆனா இன்னைக்கு வந்து சலையோட வைஃப் வரல. சலைவினுடைய மகனும் தான் இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் போயிட்டு மகள் வந்ததா? மகனும் 2 பேரும் தான் இன்னைக்கு வந்திருக்காங்க. மகன் வாராரு. மகன் நேத்து வந்தாரு. மகனும் அம்மாவும் வந்தாங்க. முந்தா நேத்தும் அம்மாவும் மகனும் வந்தாங்க. டெல்சன் இன்னைக்கு அம்மா வரல. மகனும் 2 பேரும் பார்த்துட்டு ஊடகங்களை கண்டு அப்படியே யூட்டர்னை போட்டு பின்னக்கால போயிட்டாங்க. நேற்று இந்த நாட்டு நடப்புல நான் கதைச்சினாங்க தானே இந்த ஆமா. இந்த சம்பவங்கள் குடும்ப பல குடும்பம் விடயங்கள். சம்பந்தமா. அதாவது அந்த வதைக்கப்பட்டது அல்லது அந்த என்ன சொல்றோம் மலவாயில் படிய கம்பிகள் மற்றது பைப் இரும்பு குழாய்கள் எல்லாம் விட்டது சம்பந்தம். நேற்று என்னுடைய கலை தொலைபேசியை வந்து எந்த மெசேஜை நான் ரிசீவ் பண்றேன்னு தெரியாம போயிட்டு. அவ்வளவுக்கு மெசேஜ். ம் அவ்வளவு மெசேஜ். இன்றைக்கு நான் அது சம்பந்தமான ஒரு டாக்குமெண்ட்ரி ஒன்று ஃபுல்லா வந்து இந்த ஷலே கோட்டாக்கள் அப்படி அவ சொன்னா கடைசி அந்த ஒரு அம்மா அந்த தாயோரால் வாய்ஸ் மெசேஜ் எனக்கு நடந்ததோட இந்த மனுஷனுக்கு நடக்கிற குறைவு வாயை மூடிட்டு இருந்த மாதிரி தான் அந்த ஆமா. தகவல் இருந்து அப்படி அவட ஆதங்கம். அப்ப அதை நீங்க வெளிப்படுத்துறீங்க தேவைப்படுதுன்னா இன்னைக்கு. செய்திகளுக்கு அப்பால போய் பார்க்கலாம். அது ரைட். கொடுத்துருக்குறேன். கட்டாயம். அப்ப அப்படி டீல்ஸ் நேற்று எனக்கு உண்மையா இன்றைக்கு இதுல கொண்டு வரணும்னு ஆசை. ஆனா ரெண்டாவது ஒரு அது தனித்தனி தனி அது ப்ரோக்ராம் அதுல வந்து இருக்கணும். அது அந்த நிகழ்ச்சி தான் சரியா. அதனால இப்ப இதுல நீங்க பாக்குறீங்க செய்திகளுக்கு அப்பால நீங்க தகவல் வழங்கினவங்கள்ட நலன் கருதியும் அவர்களோட பாதுகாப்பு காரணங்களுக்காகவும் பேரும் அவங்களுடைய முகமும் பயன்படுத்தல டீல்ஸான். அவங்க பயன்படுத்த சொன்னா நாங்கள் அதை பாதுகாப்பு காரணங்களுக்காக தவித்திருக்கிறோம். இப்படி டீல்ஸான் ஏகப்பட்ட தகவல். அதாவது என்ன கையடக்க தொலைபேசியில் அப்படி தகவல். இதை கேள்விப்பட்டோடனே ராஜபக்ச டீம் இங்க போன கடத்துறதுக்கு வேலை வாக்குவது தெரியாது. அப்படியான குரூப் தான் அது. அது ஒரு அது அது ஒரு அப்படி இல்லாட்டி திணை சாப்டர்ல கை வச்சிருப்பாங்களா? அந்த தகவல் வந்திருக்கு. இன்னைக்கு பெரிய கதவுன்னு வந்திருக்கு. ஒருத்தர் அம்பலப்படுத்தி இருக்கிற விஷயத்த தினேஷ் அது சாப்பிட்டு உங்களோடதுல கொல்லப்பட்டாரு அப்படிங்கிறதுக்கு ராஜபக்ச தொடர்பு லிங்க் இருக்கு அப்படின்னு இலங்கை விசாரணை அதிகாரி ஒருத்தர் சொல்லிட்டாராம். அதை அவர் 100% கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு விஷயத்தை அப்டேட் கொடுத்திருக்காரு. பின்னணியில என்ன இருக்குங்கிறத இன்னைக்கு நியூஸ் இன்சைட்ல முழு விழாவாதையா சொல்லியிருக்கு. அப்போ பாருங்க. இப்போ உங்களோட கதையை பார்த்தாண்டாயே நாட்டு நடப்பு செய்திகளுக்கு அப்பால் நியூஸ் இன்சைட் எல்லாம் மூண்டையும் கண்டினியூவா பார்த்தா தான் ஃபுல்ஃபில் பகுதி ஆகணும். பகுதியா மக்கள் கட்டாயம் உட்காந்து பார்த்தே ஆகணும். பாருங்க. பார்த்தா தான் புது அப்டேட் என்னங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். ஆனா அதை விமல் விட ரத்நாயக் அவர்கள் விமல் கொஞ்சம் ரத்நாயக் பாருங்க. கொஞ்சம் விளையாட்டு செய்தி இருக்கு. விளையாட்டு செய்தியை முடிச்சிட்டு சீரியஸ் நியூஸ்க்கு போகும். சரியா? இப்போது அடுத்த விளையாட்டு செய்தி. ஜோசிதவுக்கும் சிபிக்கும் சாட்டையடி. ஜோசித ராஜபக்சவால் தான் யுத்தத்தை வென்றோம். சிபி ரட்நாயக ஜோசித்த முன்னணியில் நின்று யுத்தம் செய்யவில்லை. பெயர் கேட்டுக்கொள்ள முயன்றார்கள். பாத்துங்க. ஜோசித்த ராஜபக்சவாலானா யுத்தத்தை வென்றன்னு சொல்லி யாரு சொல்றார்?
எனக்கு இந்த இவரில் அவ்வளோ ஒரு சீனியர் பொலிட்டிஷியன். அவன் அந்த பொடியன் நேவி உடுப்பை போட்டுட்டு கல்யாணம் கட்டினதுக்கு போட்டோ எடுத்துட்டு அவங்களோட அம்மாவே சொல்றாவோ அழுது போகுதுன்னு அவாவே சொல்றான். இல்ல டெல்சன் அதை நீங்க அளவு- பார்த்திருப்பீங்க டெல்சன். அந்த விளையாட்டு செய்தி நான் டெல்சன், எல்லாம் போட்டு டெல்சன், கிழிச்சிட்டு டெல்சன், இருக்காங்க. அந்த அந்த விளையாட்டு செய்தி தொடர்பா உங்களோட கொமெண்ட்ரி இருக்கா சொல்லுங்களேன், அந்த கிரிக்கெட் மாதிரி. ஆனா அப்பதான் ரொம்பக்கே சொல்லி ஆகணும். ஒரு சீனியர், நீங்க சொன்ன மாதிரி தான், ஒரு சீனியர் பொலிட்டீசியன், பல வருஷ காலமா அரசியல் இருக்க மனுஷன், ரைட்? அதான் பரம்பரையா இப்ப தட்டிக்கிட்டு இருக்காங்க ஜால்ராம். என்னன்னா அவங்க அப்பாவுக்கு அடிச்ச ஜால்ராம் முடிஞ்சு அவங்க மகன் நாமல் ராஜபக்சக்கு அடிச்சு இப்ப சம்பந்தமே இல்லாம யோசித்த ராஜபக்சவுக்கு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னன்னு சொன்னா இதான் போட்டு சிங்கள மக்களை கிளின்னு கிழிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னேன். என்னடா நீங்க ஏதாவது சாப்பிட்டு வந்து ஏதாச்சும் போட்டுட்டு வந்து கதைக்கிறீங்களா மைக்கு முன்னுக்குன்னு கேள்வி கேட்கிறாங்க இவரை. அப்படிதான் கமெண்ட்ஸ் இருக்கு. ஏன்னா சம்பந்தம் இல்லாம இங்கே ராணுவத்துல இடத்துக்கு முன்பதாகவே மெடிக்கல் எடுத்துக்கிட்டு வெளிநாட்டுக்கு போனவன பிடிச்சி நீ இவனை எடுத்ததுனாலதான் யுத்தத்தை வேணும் என்னங்களா நீங்க யார் தாண்டா யுத்தத்தை வெத்துறது, உங்க லிஸ்ட் படி சரியா சொல்லுங்கடான்னு சிங்கள மக்கள் குழப்பத்துல இருக்காங்க. යුද්ධය තියෙන වෙලාවේ තමන්ගේ පුතා සේනාධි නායකයා හැටියට රටේ ජනාධිපති හැටියට ඔහු හමුදාවට බාර දුන්නා. කවුරුත් වෙන වෙන අර්ථකථනය කරන්න පුළුවන් වෙයි. හැබැයි බාර දුන්නම හමුදාවට එන්නේ නැති තරුණේ ඔක්කොම එතෙන්ෙන් ආවා ජනාධිපතිතුමාගේ පුතත් ගිහිල්ලා තියෙනවා අපිට ආරක්ෂා වෙනවනේ කියලා. ඒකෙන් නේද යුද්ධය ජයග්‍රහණය කරගන්න පුළුවන් අවස්ථාව සැලසුනේ. டெல்சன், அதுல இன்னும் ஒன்று பாத்தீங்களா டெல்சன்? தயாசிரி ஜெயசேகர் சொன்னதுக்கு சட்டத்தரணி ஒரு ஆள் ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறார். தயாசிரி ஜெயசேகர் இப்ப ராணுவத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் சரியா, அல்லது ராணுவ புலனாய்வாளர்கள் ஓய்வு பெற்று போனாலும் தங்களோட மடிகண்டனையை கொடுக்கலாம். தயவுசெய்து சொல்றாரு. ஓ, அதுக்கு ஒரு சட்டத்தரணி நல்ல விளக்கம் ஒன்று கொடுத்திருக்காரு. ஆமா. உங்களுக்கு அதை போட்டிருக்கேன், அதுல மொழிபெயர்ப்பு இருக்கா சொல்லி விடுங்களேன் போட்டுருவோம். ப்ளீஸ். விளையாட்டு செய்திகளை முடிச்சது சீரியஸான செய்தி. இப்போ இப்ப தயாசிரி சொல்ற கருத்துப்படி இந்த லேப்டாப்பை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு தானே மக்களே ஆமா மக்களே இப்போது இரண்டாவது விளையாட்டு முக்கிய செய்தியை நீங்கள் இப்போது பார்க்கலாம். ஆமா. அந்த விளையாட்டு செய்தி தொடர்பாக டெல்சான் அவர்கள் எங்களோடு நேரடி வரண்டனை தருவதற்கு அடைந்திருக்கிறார். தயாசிரி தயாசிரி ஜெயசேகர் அவர்கள் இப்ப என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காருன்னு சொன்னா குழப்பத்துல இருக்காரு அப்படிங்கறது எங்களுக்கு தெரிஞ்சு கொள்ள கூடதாக இருக்கு. அவர் பார்க்கும்போது அவதானிக்க கூடதாக இருக்கு. அவர் என்ன சொல்றாருன்னா சுரேஷ் தலைவனுடைய லேப்டாப்பை வந்து இப்ப யாருக்குமே கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல, அவர் அது கட்டுப்பட்டு இல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற நேரத்துல அவருக்கு ரிப்ளை ஒண்ணு கொடுக்குறாரு சட்டத்தரணி ஒருத்தர். அவர் சொல்றாரு என்னன்னா தயாசிரி ஜெயசேகர் சொல்ற மாதிரி தயாசிரி ஜெயசேகருக்கு சலையோட லேப்டாப்ல என்னென்ன விஷயம் இருக்குன்னு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. ஆல்ரெடி சலை இந்த லேப்டாப்ல இருக்க விஷயம் எல்லாம் தயாசிரி ஜெயசேகர் சொல்லியிருப்பாரு. பிடிஏ கீழே இவரை தூக்குங்கள் அப்படின்னு சட்டத்தரணி சொல்றாரு. நல்ல சட்டத்தில் அதுக்கான இடம் இருக்கு யுவரானர். உடனடியாக தயாசிரி மீது வழக்கை பதிவு செய்யுங்கள். நான் நினைக்கிற மாதிரி லிஸ்ட்ல அடுத்து தயாசிரி தான் உள்ள தயாசிரி அடுத்தது நம்மட என்ன கம்பு விலைக்கு டைம் இருக்கு. இன்னும் இன்னைக்கு ஒரு போட்டிருக்காரு போஸ்ட். அந்த போஸ்ட போட்டுட்டு கமெண்ட் சோப் நானும் பார்த்து இந்த கமெண்ட் ஒன்று போய் அடிப்படை கமெண்ட் சோப் என்னன்னா புத்தர்களுக்கும் ரைட் பௌத்தர்களுக்கும் கத்தோலிக்கர்களுக்கும் இடையில் ஆரம்பமாகின்றது முருகல் நிலை பிரச்சனை ஆரம்பம் அப்படிங்கிற மாதிரி போட்டு குழப்பி விடுறானுங்க. நேற்று செய்திகளுக்கு அப்பால அவருக்கு தான் தெளிவா சொல்லிடணும். அடிக்கதான் ஆகணும். என்ன செய்ய வழி இல்லை. வாக்குமூலம் வழங்க வர சொன்னால் பெரிய அனர்த்தம் ஏற்பட்டது போல நடந்து கொள்ள கூடாது. சட்டத்துக்கு முன் இங்கு யாரும் இல்லை, சட்டம் எல்லோருக்கும் சமன். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இப்ப மே மாதம் சொல்லி இருக்கு. அது இப்ப சமூக வலைத்தளங்கள முக்கியத்துவம் அந்த கட்டம் மட்டும் நீங்க பாக்கலாம். டெல்சாரம் பார்த்திருப்பீங்க நினைக்கிறேன். සද නීතිය හමුවට මම දන්නවා සාමාන්‍යයෙන් ඕනෑම පරීක්ෂණයේදී යම් කෙනෙක්ගේ නමක් කියවුණොත් එයාගෙන් කට උත්තරයක් ගන්න ඕන. එහෙම ගන්න ඕනේ නැද්ද? එහෙම ගන්න ඕන. ඒ කට උත්තරයක් ගැනීම යම් සිදුවීමක් පිළිබඳව පරීක්ෂණයකදී යම් කෙනෙක් පිළිබඳ නමක් කියවුණා නම් එයාගෙන් කට සාක්ෂියක් ගන්න ඕන. ඒ සාක්ෂියක් ගැනීම මහා ව්‍යසනයක් බවට පත් කරන සංස්කෘතියක් වෙන්න අපේ රට අවශ්‍ය වෙන්නේ. එන අපිව යම් සිදුවීම් පිළිබඳ මා පිළිබඳ සඳහන් වෙලා තියෙන මගෙන් කට උත්තර ගන්න බැරිද? අපි නීතියට උඩින්ද නැහැ. නමුත් එවැනි සංස්කෘතියක් සමාජ මතයක් ගොඩනැගීම සඳහා උත්සාහයකුත් තිබෙනවා. මම ඔබට කියන්නේ අපි හැමදෙනාම මේ පරිවර්තනයට උර දෙන්න ඕන. අපිට යලි හැම කෙනාම නීති ඉදිරියේ සමාන වෙන, හැම කෙනාම නීතියට යටත් වෙන,
හැම කෙනාම නීතියට බිය වෙන සමාජයක් අවශ්‍යයි. ஏனப்பா ஏதோ இந்த சுனாமி வருது சூறாவளி வருது மழை வருதுன்ற மாதிரி ஓடி திரியுறீங்க. சுத்தமாடா போங்களேன். அதான் இன்னும் ஒரு முக்கியமான தகவலை நாங்கள் இதில் சொல்லணும். கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சை ஜிசி ஓஎல் பரீட்சை முடிவுகள் வெளியாகி ரிசல்ட்ஸ் இன்னைக்கு சில வந்து மாணவர்கள் திறமை சித்தியை பெற்றிருக்கிறீங்க. ஒரு சில மாணவர்கள் அதுல வாழ்த்துக்கள். பின்னடைவை சந்திச்சிருக்கிறீங்க. ஆனால் பரீட்சையில் தோற்றிய அனைத்து மாணவர்களுக்கும் வாழ்த்துக்கள். என்றால் பரீட்சையில நீங்க தைரியத்தோட தான் பங்கெடுத்தனீங்க. சிலர் பெரிய அசாத்தியங்களை சாத்தியங்களாக்கி இருக்கிறீங்க. சிலர் ஒரு பின்னடைவை கண்டிருந்தாலும் ஆனால் உங்களுடைய அதில் பங்கெடுத்த அனைவருக்கும் வாழ்த்துக்கள். கட்டாயம் திரும்ப 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 இந்த பாடங்கள்ல 9 பாடத்திலையும் சித்தி பெற முடியாமல் போனவங்க மீண்டும் உங்களால முடிஞ்சா ட்ரை பண்ணுங்க. திரும்ப ஒருக்கா சிட் பண்ணி அதை பரீட்சை எழுதலாம். ஸோ இன்னும் ஒருக்கா என்னென்ன பிழை விட்டீங்களோ அதை சரி பார்த்து திரும்ப ட்ரை பண்ணி திரும்பவும் அடுத்த வருஷ கடைசிலையோ அது நடுவில் நடக்குமே இந்த O level எக்ஸாமுக்கு நீங்கள் முகம் கொடுத்து பாஸ் பண்ண முடியுமாலும் பாஸ் பண்ணுங்க. ஆனால் அது செய்ய முடியாது நாங்கள் ஃபெயில் ஆகிட்டோம் அப்படின்னு மனசை தளர விட்டுறாதீங்க. இது இல்லையா அடுத்த எவ்வளவோ வாய்ப்புகள் இருக்கு. யாருமே O level ஃபெயில் ஆனவங்க எல்லாமே வாழ்க்கையில் ஃபெயில் ஆனதும் சரித்திரமே கிடையாது. எல்லாம் எங்கெங்கேயோ பல பேர் போய்கிட்டு இருக்காங்க. அதனால மனசு தளர விட்டுறாதீங்க. நம்பிக்கையோடு தைரியமா முன்னோக்கி போங்க. எல்லாத்துக்குமே ஏதோ ஒரு டேலண்ட் இருக்கு. அந்த டேலண்ட் கை இப்ப என்ன எங்கட அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதிச சொன்ன மாதிரி போலி சான்றிதழ்களை கொடுத்து சட்டத்தரணி ஆகிறதுக்கு முயற்சி செய்யலாம். நீங்க துணிவோட ஒரு பரீட்சையை எதிர்கொண்டா நீங்க அவ்வளவுதான். அந்த தைரியம் உங்களுக்கு போதும். இப்ப நலிந்த ஜெயதிச சொன்னவர் இல்லையா நாமல் ராஜபக்சே அதை இப்ப வரப்போது வழக்கு எல்லாம் ஒன்றா வர வச்சிருக்காங்க. ஜூலைல இருக்கான்னு நினைக்கிறேன். ஜூலைல தான் பில்டிங் வழக்கு. டில்சன் ஏதோ ஒரு கெப் கொண்ட விடுங்க எங்களை ப்ரோக்ராம் செய்யவும் இங்க அவ அடுத்தது இங்க நேற்று செம்மணியில போனா என்ன சொல்ற அமைச்சரை காய்ச்சது மக்களுக்கு குழந்தைங்களா மக்களுக்கு காய்ச்சி அமைச்சரை குழந்தைங்களா அதுக்கு முதல் டில்சன் இதையும் முருக சொல்லிட்டு வாருன்னு ஒரு வைத்திய நிபுணர் சொன்ன கருத்து என்னன்னு சொன்னா இந்த கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சை தொடர்புல கல்வி பொது தராதர சாதாரண பரீட்சை பெறுபவர்கள் வெளியாகியுள்ள சூழ்நிலையில் மாணவர்களின் மனநிலை மற்றும் எதிர்கால கல்வி நடவடிக்கைகள் குறித்து அவதானம் செலுத்த வேண்டும் என சிறுவர் மற்றும் இளைஞர் உளநல நிபுணராக இருக்கக்கூடிய பேராசிரியர் மியூர சந்திரதாச தெரிவித்திருக்கிறார். அனைத்து மாணவர்களும் உளநலனை பாதுகாக்கும் நோக்கில் அவர்கள் சில முக்கிய ஆலோசனைகளை முன்வைத்துள்ளார். அதற்கமைய தங்களின் பிள்ளைகள் பரீட்சையில் சிறந்த பெறுபவர்களை பெற்றுள்ளனர் என்பதற்காக அதனை சமூக வலைத்தளங்களில் அளவுக்கு அதிகமாக பகிர்வதை பெற்றோர்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். மிக முக்கியமாக அனைவரும் கேட்க வேண்டியது இத்தகைய பதிவுகள் எதிர்பார்த்த முடிவுகளை பெற முடியாமல் ஏமாற்றமாக உள்ள மற்ற மாணவர்களுக்கு மேலும் மன உளைச்சலையும் தூக்கமின்மையையும் ஏற்படுத்தக்கூடும் என அவர் சுட்டிக்காட்டியதோடு அதாவது சிறந்த பெறுபவர்களை பெறாத பெற்றோர்கள் அந்த மாணவர்களுக்கு அழுத்தங்களையும் அதிகளவான மன அழுத்தத்தையும் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அத்துடன் பிள்ளைகள் நல்ல பெறுபவர்களை பெற்றிருந்தால் அவர்களை பாராட்டி அவர்களின் எதிர்கால நோக்கத்துக்கு தேவையான முறையான வழிகாட்டுதலை செய்து கொடுங்கள். இந்த பரீட்சையில் எதிர்பார்த்த பலன் கிடைக்கவில்லை அல்லது தேர்ச்சி பெறவில்லை என்பதற்காக மாணவர்கள் எந்த விதத்திலும் மனச்சோர்வடைய கூடாது எனவும் உலகில் ஒவ்வொருவருக்கும் பொருத்தமான தளம் அல்லது துறை நிச்சயம் இருக்கிறது என்றும் குறிப்பிட்டவர் பரீட்சையில் பின்னடைவை சந்தித்த மாணவர்கள் இது குறித்து நன்கு அறிந்த நிபுணர்கள் அல்லது பெரியவர்களிடம் ஆலோசனை கேட்டு தங்களுக்கு பொருத்தமான அடுத்த கட்ட கல்வியை அல்லது தொழில் துறை சார்ந்த பாதைகளை தேர்ந்தெடுப்பது காலத்தின் கட்டாயம். இலங்கையின் கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சை முடிவுகளின் பின்னணியில் பரீட்சை முடிவுகள் எவ்வாறாக அமைந்திருந்தாலும் பிள்ளைகளின் மனநிலையை புரிந்து கொண்டு அவர்களுக்கு பக்கபலமாக இருக்குமாறு பெற்றோரிடம் அவர் மிக வினயமாக வேண்டியிருக்கிறார். அவர் ஒரு மருத்துவ நிபுணராக இருக்கக்கூடியவர் உளவள இளைஞர்கள் மற்றும் சிறுவர்கள் தொடர்பாக ஸ்கிரீன்ஷாட் அதாவது ரிசல்ட் ஷீட் எடுத்து அப்படியே ஒரு போட்டோ எடுத்து ஸ்கிரீன்ஷாட் பண்ணி ஃபேஸ்புக்ல போட்டு பாஸ் ரைட் உங்களை சந்தோஷம் ரைட் கொண்டாடுறீங்க. ஆனா நீங்க அதை போட்டு நீங்க சந்தோஷத்தை கொண்டாடும் போது யோசிங்க அதே கிளாஸ்ல இன்னும் 10-15 பேரு அந்த ரிசல்ட் எடுக்க முடியாம தவிச்சு இருப்பாங்க. மனவேதனை நடத்தும் தருணத்தில் இருப்பாங்க. அவங்களும் ஃபேஸ்புக் வந்து பார்க்கும்போது யோசிக்கிறாங்க அடே பாரு இவங்களாம் இன்னைக்கு எப்படி ரிசல்ட்டை போட்டு சந்தோஷமா இருக்காங்க நானும் நல்லா படிச்சேன் என்னால் எடுக்க முடியாம போயிடுச்சேன்னு மனக்குமுறல்ல இருக்கலாம். ஸோ அது வந்து சில வேளை அந்த திசை அந்த சிந்தனை வந்து வெவ்வேறு திசை கொண்டு போகலாம். ஸோ நம்ம பெரியவங்க நம்மளும் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். இப்போ எதனால அந்த பழைய ஸ்டைலே இருக்காம கொஞ்சம் மெச்சூர்ட் ஆகும். எல்லாருமே இந்த ஸ்கிரீன்ஷாட்லாம் போட்டு உங்க பிள்ளையோட சந்தோஷம் உங்க வீட்டில் சந்தோஷமா கொண்டாடுங்க. அதை பொது போட்டீங்கன்னா அது சிந்திக்க வேண்டிய விஷயம். அதான் அந்த டாக்டர் சொல்றாரு. முக்கியமே சிறப்பான ஒரு நல்ல மெசேஜ் அண்ணா கொண்டு வந்திருக்கீங்க இந்த டைம்ல. இல்ல அதான் என்ன சொல்லுங்க. இப்ப ஓஎல் பாஸ் பண்ணோடனே பிள்ளைக்கு ஐபோன்
அல்லது மகளுக்கு ஐஃபோன் அல்லது அவங்களுக்குரிய இப்போ சில வேளை ஓயல் பாசம் 7க்கு வகுப்பு போகிறதுக்கு அவங்க மோட்டர் பைக். எங்கட காலங்களிலாம் நாங்கள் என்ன மிதிவண்டிக்கு காத்தடிச்சிட்டு போனது நடந்து போனதான் வரலாறு. இந்த பிள்ளைகளை வந்து கஷ்டப்பட விடுங்க. ஒவ்வொரு பெற்றோர்கிட்டையும் இந்த டைமில் ஒரு அன்பான வேண்டுகோள், உங்களுடைய பிள்ளைகளை வந்து நீங்கள் பூ போல தாங்கிக் கொள்ளாதீர்கள். அவர்கள் கரடு முரடான முட்கள் நிறைந்த பாதையில நடந்து வர பழக்குங்க. நீங்க அவ்வாறான பாதையில நடந்து வந்ததால நீங்க இப்படியான பிள்ளைகளை உருவாக்கி இருக்கிறீங்க. உங்களோட பிள்ளைகளை நீங்க மிகவும் ஒரு சாஃப்டா அல்லது ஒரு பூ போல வளர்க்கறதால அந்த பிள்ளைகள்கிட்ட தோல்வியை தாங்கிக் கொள்ள இல்லாம இருக்கு. இந்த தோல்வி மனப்பான்மை, பிள்ளைகளுக்கு இடையில் தற்கொலை அதிகரிப்பு, பிள்ளைகளோட விரக்தியான மனப்பான்மை, பிள்ளைகள் இன்றைக்கு பிள்ளையான பாதைக்கு செல்றதுக்கு காரணம் ஒவ்வொரு பெற்றோரும். அப்பா தண்டிச்சா அம்மா குறுக்கால வந்து எண்ட பிள்ளைய தண்டிக்காதுன்றது, அம்மா பேசிட்டா அப்பா வந்து சொல்றது எண்ட பிள்ளைய தண்டிக்காது, அம்மாட அப்பாட சண்டை 2 பிள்ளைகளை நாசமாக்குது வீடுகளுக்குள்ள. அதுக்கு இன்னொரு காரணமும் அண்ணன் எட் பண்ணிக்கோங்க. நிச்சயமா நானும் சொல்லியே ஆகணும் இந்த விஷயத்த. ஒரு தந்தை ஒரு 8 மாத குழந்தைக்கு தந்தைனா இன்னும் நிறைய இந்த விஷயங்கள் இருக்கு நான் முன்னுக்கு பார்க்க. இந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் வந்து ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்துது இந்த மாதிரி விஷயங்கள்ல. ஒரு இன்ஸ்டாகிராம்ல வீடியோ முன்னுக்கு நடிச்சு காட்டுற ஒரு தம்பதியர் இருக்காங்க தானே, அவங்க ரியாலிட்டி வந்து வேற மாதிரி இருக்கும். ஆனா அதை நடிச்சு காட்டும் போது அவங்க ரொம்ப ஆடம்பரமா சந்தோஷமா அவங்க பிள்ளைகளை சந்தோஷமா பார்த்துக்கிறாங்க, பிள்ளை நல்லா சொகுசா. இதை பார்த்துட்டு சாமானிய ஒரு குடும்பத்தில் இருக்க பெண்ணுடைய எதிர்பார்ப்பு பாடுறா, பாரு இவங்க நல்லா வாழ்றாங்க, இந்த மாதிரி நாங்களும் வாழணும்னு அங்க போட்டு பிரச்சனையை பண்றது. இந்த ரீல்ஸ்ல வர்ற ரீல்ஸ் போகம் இதுலனால பிள்ளைக்கு இல்லாத பொல்லாத எப்படி கஷ்டப்பட்டு கடை வாங்கி சரி அந்த ரீல்ஸ்ல இருந்த விஷயத்தை இந்த குழந்தைக்கு செஞ்சிடணும்னு பிரச்சனைகளை கிரியேட் பண்றது. இதனால குடும்பங்கள்ல பல பிரச்சனைகள். ஸோ அதுகளை வந்து தாய்மாரும் தெரிஞ்சுக்கங்க. ரீல்ஸ் எல்லாம் அது வந்து நடிப்பு, ஆக்டிங், ரைட்டா? பெரிய ஸ்கிரீன்ல பார்த்து நாங்க சின்ன ஸ்கிரீன்ல பார்க்குறோம், அவ்வளவுதான். அதுகளை நம்பி நீங்க சும்மா அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை வீணாக்கிறாதீங்க. உங்க கணவர்மாரோட பம்பு போட்டு சண்டை போடாதீங்க, பாவம். அழகான மனைவி, அன்பான துணைவி. கேளுங்க மனைவி மாதிரியே டில்சான் சொல்றத கணவன்னர் பாவம். சரி டில்சான், அடுத்த யார் வந்து கமெண்ட்ஸ் பண்றதுல டில்சான் நல்லா வாங்கி கட்டுறா வீட்டுல. அதெல்லாம் கிடையாது. நெல்சன் இப்ப என்ன சொன்னால், பிள்ளைகளை வந்து கஷ்டங்களை தாங்கி கொண்டு நடக்கிறதுக்கு பழக்குங்கள். அப்படி பழக்கல் என்றால் இன்றைக்கு இருக்கிற பிள்ளைகள் வந்து டில்சன் தோல்வியை தாங்கி கொள்ற மாதிரி இல்லை. உதாரணம் சொல்லப்போனா ஒரு 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 கட்டிலமை பருவத்தில் ஒரு காதல் வருது என்றால், முதல் காதலி விட்டு இருப்பனால் அது காதலம் விட்டு இருப்பா தேக்கி டிசின்னா அந்த பிள்ளை கடந்து போயிடும். இப்ப அதை டிப்ரெஷன் எடுத்துக்கொள்றாங்க, தங்களை வருத்துறாங்க. இதுகளை கைவிடுங்க பெற்றோர்களே. உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் தான் பழுதாக்குறீர்கள். முதல் எங்களுக்கு இந்த வெக்க காலங்கள்ல வேர்வை வந்ததுன்னு சொன்னா அங்கர் மட்டை தேடுவோம் விசுக்கிறதுக்கு. இப்ப தாயும் தகப்பனும் போய் லீசிங்ல நிக்கிறாங்க பிள்ளைக்கு ஏசி எடுக்கிறது. புள்ளங்க ஏசியில படுத்துட்டு ஒரு கோதாரியும் இல்ல, புள்ள நாசமா போகுது ரோட்டில். அதுதான் சொல்றது, நாட்டு நிலைமை அதுதான் அப்படிதான் இருக்கு. அந்த நாட்டு நிலைமை தான் நாட்டு நிலைமை கஷ்டங்கள் இருக்கும். மற்றது இப்ப உதாரணத்துக்கு நாங்க எல்லாம் வளர்ந்த காலத்துல அம்மா அப்பா அந்த கொத்து ரொட்டின்னா அது இது ஃபெஸ்டிவல் நடந்தா அல்லது இறைச்சி கறியண்டா மாதத்துல ஒரு தரம் அல்லது 2 தரம் தான். இப்ப அப்படி இல்லையே, புள்ள மீன் வந்து மாதத்துல ஒரு தரம் 2 தரம் தான் சாப்பிடும். ஏன்னா பிள்ளைக்கு மீன் விருப்பம் இல்லையா. அந்த புரோயிலர் கோழியை வாங்கி பிள்ளை அவிச்சு ஒரே பருக்குவேன். புள்ள படுத்து கிடந்து அந்த புரோயிலர் மாதிரி தான் சந்தம். இதெல்லாம் விடுங்க, பிள்ளைகளா வளங்க. சரி, நிறைய விஷயங்கள் மாற்றப்படும். முருங்கலை சுண்டலும் குளத்து மீனும் சாப்பிட்ட பிள்ளைகளுக்கு இருந்த ஆரோக்கியமும் இன்றைக்கு எங்கட பிள்ளைகள்ட்ட இருக்கிறதையும் யோசிச்சு பாரு. சரி, பல விடயங்கள் கதைக்க வேண்டியிருக்கு. டீல்ஸா மறந்துட்டேன். எங்கட இவரை கொண்டு வாங்க, யாரு பிமல் ரத்நாயக் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருந்தாங்க. ஆமா, அவர் சொல்லியிருக்காரு என்னன்னா, பிமல் ரத்நாயக் என்ன சொல்றாருன்னா, ரைட் சுரேஷ் அலைவுக்கு வந்து அங்கனையும் பிள்ளைகள் கதைன்னு வருது, அதனால நல்ல டைம்ல தான் சொல்லிருக்கீங்க. பிமல் ரத்நாயக் சொல்றாரு, சுரேஷ் அலைவுக்கு தன்னுடைய மனைவி பிள்ளைகள் சம்பந்தமா ஒரு அக்கறை அன்பு இருந்தா என்ன உண்மை, உனக்கு தெரிஞ்ச உண்மையை சொல்லிட்டு நீ பாட்டுக்கு இரு, ரைட்டா? நீ உண்மையை சொல்லிட்டு சொன்னா அது சம்பந்தப்பட்ட எத்தனை பேரும் கைது பண்ணப்படுவாங்க, அதுல நிறுத்தப்படுவான். நீ இதை சொல்லாம யாரோ ஒருத்தருக்காக தெரியும் தானே, ராஜபக்சே தான் அவர் சொல்றாரு ராஜபக்சேவோட தேவைக்காக அவங்களை காப்பாத்துறதுக்காக நீ இப்படியே முரடு பிடிச்சுன்னு சொன்னா கடைசியில் கஷ்டப்படுறது உன்னோட மனைவி, குழந்தைகள், பிள்ளைகள் தான். அதனால நீ என்ன செய்ய, நீ உண்மையை சொல்லு, இல்லைன்னா நீ தான் கஷ்டப்படுற. ராஜபக்சர்கள் எப்படியாப்பட்டவங்கன்னா அவங்க தேவைக்கு உன்னைய பயன்படுத்திட்டு இப்போ உன்னோட மனைவியையும் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அப்படியாப்பட்டவங்க ராஜபக்ச அப்படின்னு விமல் ரத்நாயக்க அழகா தெளிவா சொல்றாங்க. ඒ නිසා සලේ දරුවා ගැන හිතනවා නම්, නෝනා ගැන හිතනවා නම් තියෙන්නේ කට උත්තර හරියට දීලා, තොරතුරු දීලා
මේ පර්යේෂණයට උදව් කරන්නේ. පර්යේෂණයට උදව් කරන්නේ නැති කිසිම පුද්ගලයෙක් උපවාස නෙමෙයි මොනවා කළත් මම හිතන්නේ රටේ නීතිය අනුව මේ රාජපක්ෂලා කියන්නේ මෙහෙම අය. රාජපක්ෂ දැන් තමන්ගේ අපරාධ වහගන්න තමන්ට වැඩිම සේවය කරපු පුද්ගලයා සහ ඔහුගේ දරුවා සහ ඔහුගේ නෝනවත් යූස් කරනවා. அதனால ஷலையிற குடும்பத்துக்கு நாங்களும் இதில் ஒன்று சொல்லிக்கொள்ள போனா ஷலை வந்து வாயால் எடுக்காட்டியும் பரவாயில்ல எல்லா வயராலையும் அவருக்கு நல்லா போதும். அவரு உங்களோட குடும்பத்துல இருக்கிறாக்களோட அவர் ஆரோக்கியமா இருக்கிறார். அவ்வளவு சாமான் உள்ளுக்குள்ள போனது எல்லாம் நல்ல ஹெவியான சாமான் ஆல்ஸ்மா புஷ்டியா இருக்கிறார். நல்லா வேலை செய்து 2-3 சிகிச்சைகள் கையில ஒரு சின்ன சிகிச்சை ஒன்று பண்ணிருக்காங்க. ஏற்கனவே காதெல்லாம் சுத்தப்படுத்தி இருக்காங்க. நிறைய நல்லா ரிப்பேரிங் நடக்குது அவரோட உடம்புல. நடந்து ஃபுல் பிரஸ்ஸா ஆள் விமர்சனத்துக்கு முகம் கொடுக்கத்தான் இருக்கு விசாரணைகளுக்கு. ஆள்ற பாண்ட் சாமான் எல்லாம் மாத்தி ஆள் நல்ல கண்டிஷன்ல இருக்கிறார் டீல் சார். யோசிச்ச ராஜபக்ச பத்தி முதல் கதைச்சோம். அதுல ஒரு விடப்பட்ட துண்ணொன்று இருக்கு. இன்சைட்ல விடுபட்ட துண்ணொன்னு சொல்லி ஆகணும். என்னன்னா இவரை வந்து இப்ப யுத்தத்துக்கு போலத்தானே தெரியும். பையனை வந்து யுத்தத்துக்கு அனுப்பக்கூடாது பாவம். அவரோட தலைமையில கடற்படை யுத்தம் செய்த சிபி இப்படிதான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ரைட். இதை ஏன் சொல்றாங்க, இதை ஏன் நம்புறாங்கன்னு சொன்னா யோசிச்ச ராஜபக்சனுடைய வீடியோ ஒன்று இருக்கு. ஃபுல்லா டிராமா இதுக்குன்னே செஞ்சாங்களாம். இவரை கூட்டு போயிட்டு நேவி பேஸ்ல கூட்டு போயிட்டு அந்த யூனிஃபார்ம் எல்லாம் உடுப்பாட்டி அந்த நேவி போட்டை ஓட்டுற மாதிரி கண்ணை பிடிக்கிற மாதிரி இவங்க சிப்பாய்களை வச்சு செய்யாங்களாம். அதுக்குன்னு ஸ்பெஷல் போட் டோரா அந்த கப்பலை எல்லாம் ரெடி பண்ணி யோசிச்ச ராஜபக்ச சார் ப்ரொடியூசர் நகின்ன சார் ப்ரொடியூசர் அவர் பேரு ப்ரொடியூசர் எல்லாம் ஏத்த வச்சுக்கிட்டு இதுக்கு எலி காயுதுன்னு எலி இதுவும் காயுதுன்னு சொல்லி சிப்பாய்களை கூட்டு போயிட்டு படாத பாடுபடுத்திருக்கானுங்க. அவரு சொல்றது இவங்க கேட்கணும். இவரே பயிற்சிக்கு தான் போறாரு. ஆனா பயிற்சிக்கு போற அவரு சொல்றது ஐஓபிஎஸ் எல்லாம் கேட்கணுமா? அப்படி ஒரு காலகட்டம் அந்த காலத்துல இருந்திருக்கு. இது நான் சொல்லல, அவரோட அந்த காலத்துல செயற்பட்ட கடற்படையில இருந்த அந்த சிப்பாய்கள் சொல்ற கதை. இன்னைக்குதான் எல்லாரும் பேஸ்புக்ல எழுதுறாங்க பந்தியா. அதெல்லாம் டிராமா பிலிம் எல்லாம் எடுத்திருக்காங்க. அப்பட்டே நாட்டு நடப்பு இப்ப விளையாட்டு செய்தியாவே டோட்டலா முடிக்க போறீங்க. விளையாட்டு செய்தி தான் இருக்கு. நீதி அமைச்சர் செம்மணியில போய் சின்ன விண்ணமாக அடுத்தது அது உண்மைக்கு நீங்க தனியா நீங்க கதைச்சாகணும். நானும் பார்த்தேன் இந்த வீடியோவை. ஆனா நீதி அமைச்சர் மக்களுக்கு சொல்ற விஷயம் சரியா மக்களுக்கு போகல. டிரான்ஸ்லேட்டர் சுதப்பல். மக்கள் அங்கிருந்த ஊடகவியலாளர்கள் அங்கிருந்த பொதுமக்கள் எல்லாம் கேட்கிற கேள்வி சரி அதை சரியா சொல்ற அவருக்குன்னு பார்த்தா அதுவும் சொல்லல. இவரு ஏதோ சொல்றாரு, அங்க டிரான்ஸ்லேட் ஆகுது வேற ஒரு விஷயம். அவங்க ஏதோ கேட்கிறாங்க, இங்க டிரான்ஸ்லேட் ஆகுது வேற விஷயம். பக்கத்துல 2 என்ன சொல்ல பார்லிமெண்ட் உறுப்பினர்கள் முக்கியமான அப்படி சொல்லக்கூடாது. கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன், அடுத்தது முன்னாள் பாடசாலை அதிபர் ரஜீவன் அவர்கள். அவர் அங்க ஒரு ஆங்கில கல்வி நிறுவனம் ஒன்று கூட வச்சிருக்கிறார். ரஜீவன் அவர்கள் அவர் உண்மையில் ஒரு திறமையானவர். நான் நினைக்கிறேன் அவர் இதுல என்ன சொன்னால் நேற்று அவர் அந்த செம்மணிக்கு போனதுல அந்த மக்களுக்கு விடுதலை கிடைக்கணும்னு சொல்லி மௌன விரதம் கொஞ்சம் எடுத்து சொல்லியிருந்தா சரி. ஏன்னா அந்த மாதிரி இடங்கள் தானே முக்கியமான இடமே. தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளுக்கு நிறைய இடங்கள்ல தீர்வு கிடைக்காத காரணமே இந்த மாதிரி சம்பவங்கள் தான். ஆனா என்னோட கருத்தை தான். ஏன்னா சரியா அவங்களுக்கு விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கணும். அவர் அப்பயே கேட்கிறாரு. ஆனா ஒரு நல்ல இது ஒன்று பாயிண்ட் இருந்துச்சு. அவர் கேட்கிறாரு, யாரு சோமரத்ன ராஜபக்ச சொன்னாரு இந்த இடத்துல தான் வதை முகாம்கள்லாம் இருந்துச்சு, ஆர்மி கேம்ப்லாம் இங்கே தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்றத வந்து அப்ப அது சம்பந்தப்பட்ட விசாரணைகள் எடுங்கன்னு சொல்றாரு. இங்க இவர் டிரான்ஸ்லேட் பண்றவர் சொல்றாரு இப்போது வந்து நிறைய ராணுவ முகாம்கள் இங்க இருக்கும், அதுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க மாட்டீங்களான்னு கேட்கிறாரு. போச்சா அதுல எனக்கு என்னடா கவலை, ஹர்ஷன நாணயக்கார இல்லாம வேற யாரும் இப்போ உதாரணத்துக்கு எங்கட வெளிவார அமைச்சர் விஜித கேரத்தோ அல்ல விமல் ரட்நாயக் அவங்க வந்திருந்தா அவங்கள அந்த தமிழ ஓரளவு லிசன் பண்ணிருப்பாங்க. அவங்களுக்கு அந்த அந்த இப்ப அனுரவ பாருங்க, சில நேரம் டிரான்ஸ்லேஷன் பிழைக்குதுண்டா அனுரவ உடனே அதை சுதாரிச்சு கொண்டு சிரிக்கும். தமிழ் இப்ப அவங்களுக்கு அந்த தமிழ் புரிதல் ஒன்று இருக்குது. இப்ப விஜித கேரத்தா இருக்கலாம், சுனில் காந்துநெத்தி, லால்காந்த் இவங்க எல்லாம் இப்ப டெல்வினை கூட இவங்களுக்கு தமிழ் கிளியரா தெரியும். இப்ப மாதிரி விஜித கேரத்துக்கு எல்லாம் நீங்க கதைச்சா உங்களோட பிள்ளைன்னு சொன்னா உடனே சொல்லும் விஜித். அது மாதிரி அப்ப ஹர்ஷன நாணயக்காரவு தமிழ் கொஞ்சம் கஷ்டம். ஆனா ஐயோ இங்கிலீஷ் பள்ளி வச்சிருக்கிற இங்கிலீஷ் அதிபரே நீ செய்த வேலை நேற்று அவங்க 2 பேரும் நான் நினைக்கிறேன்
இவருக்கு பாதுகாப்புக்கு ஒரு தரம் போகல கஷ்டமானேக்காரன். இவங்க 2 இவங்க பேரும் 2 பேரும் ஜோதிச்சிட்டாங்க. நாங்க எம்பின்னு சொன்னா எங்கட வேலை பாதுகாப்பு தாண்டு. இவங்க 2 பேரும் அந்த மாதிரி. ஆமா ஆமா ஆனா ஆமா. ஹர்ஷவுல பிழை இல்ல என்னதுன்னா இல்ல இல்ல அவர் அவர் டெல்டா விஷயம் சரியா சொல்றாரு, விஷயத்தை சரியா கொண்டு வராரு. அவர் சொல்றாரு 99ல இருந்து 99ஆம் ஆண்டுல இருந்து நடந்த விஷயத்த வந்து யாருமே எந்த ஒரு அரசாங்கமும் இதை வந்து விசாரணை நடத்தல. நாங்க அரசாங்கம் வந்தோன்னு இந்த விசாரணை ஆரம்பிச்சிருக்கோம். 196 லட்சத்துக்கும் மேலதிகமா செலவு. அதுலயும் ஒரு முரண்பாடு இருக்குது. டில்சான் கேட்டுக்கொண்டதன்படியும் இன்னும் பலரும் நேற்று என்னிட கோரிக்கை வச்சதுக்கு அமைய அது தொடர்பான ஒரு முழுமையான நிகழ்ச்சி உண்டு. செய்திகள் கப்பல்ல நாளைக்கு தர்றதுக்கு ட்ரை பண்றேன். டில்சான் கேட்ட கேள்வி 2வது கேள்வியும் அதுவும் ஒரு பெரிய சர்ச்சைக்குரிய விடயம் தான். அதுல நாளைக்கு எதிர்பார்க்கலாம். நான் ஆனா உண்மைக்குமே சொல்றேன், இந்த அரச அமைச்சர்கள், முக்கியமான அமைச்சர்கள் வரும்போது தயவு செய்து சரியா தமிழ் சிங்களம் டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடியவங்களும் அழைச்சிக்கிட்டே வந்துடுங்க. இது வந்து முக்கியமான விஷயங்கள். இதெல்லாம் இந்த மாதிரி இடங்கள்ல மிஸ் ஆச்சுன்னு சொன்னா அங்கிட்ட எல்லாம் டோட்டல் லைனும் மிஸ் ஆயிரும். அதனால கவனத்தை எடுத்து செயற்படுறது நல்லது. எனவே இந்த விடயங்களோட ரீல்ஸை பார்த்து கணவன்மாரை வருத்தாதீர்கள். மனைவிகளே, தம்பி டில்சான் சொன்ன அறிவுரைகளை கேளுங்கள். ஒரு தகப்பனாக 8 மாத குழந்தையின் அப்பாவாக டில்சான் சொல்லியிருக்கிறார். இப்போது தலையை ஆட்டுகிறார். வீட்டுக்கு வருவார். தங்கச்சி ஒரு கால் பார்த்துக் கொள்ளுங்கள். சரி, ஓகே. திங்கட்கிழமை ஆபீஸுக்கு அனுப்பி வைங்க. வெளிக்காயங்கள் எல்லாம் உள்காயங்கள் எல்லாம் பரவாயில்லை. அது சரி. மனசு பூரா காயம். பாய். நல்லபடியா சண்டே என்ஜாய் பண்ணிப்பாங்க. ஓகே. ஜெர்மனியிலே இசை நிகழ்ச்சி நடத்துவதற்காக ஜூன் 28ஆம் தேதி வந்து கொண்டிருக்கிறேன். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.